ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தல அஜித்தோட அடுத்த படமான அதாவது 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற குட் பேட் அக்லி அந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதில் யார் கேரக்டரை இணைகிறாங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ குட் பேட் அக்லி இந்த படத்தோட டேரக்டர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆதிக் ரவிச்சந்தர் டேரக்ட் பண்ணுறாரு, மியூசிக் நம்ம டிஎஸ்பி பண்ணுறாரு, ப்ரொடக்ஷன் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ். ஸோ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திரா சைடு, அதாவது தெலுங்கானா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பிரபலமான ப்ரொடக்ஷன் டீமு. ஸோ இப்போ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி பக்கமும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணும்போதே நமக்கு தெரியும் தெலுங்கு சைட்லேருந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு. அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு சைட்லேருந்து முக்கியமான ஒரு ஆக்டர் சுனில் வந்து சைன் அப் பண்ணிட்டாராம். இப்போதைக்கு அவர் ஒருத்தர் கன்ஃபார்ம் ஆகிட்டாரு. ஏற்கனவே சுனில் ஜெயிலர் படத்தில் ஜப்பான் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாரு, ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு. அதே ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த குட் பேட் அக்லிலும் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பேன் இண்டியா மூவியாக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்க. மொத்தமாக 5 லாங்குவேஜில் வந்து ப்ரொடக்ஷன் டீம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும், பேன் இண்டியா மூவியாக வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிளான் படி இப்போது தெலுங்கு ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காக சுனிலை வந்து உள்ளே இறக்கிருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாலிவுட் சைட்லேருந்து வர போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2-3 ஆர்டிஸ்ட்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து 13ஆம் தேதி ஜூனுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி விடாமுயற்சியோட ஷூட் முடிஞ்சிடும். ஸோ ஜூன் 13க்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பெரிய செட்டு வந்து இவிபி அங்கே வந்து பெரிய செட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷூட் வந்து சென்னையில் தான் ஆரம்பிக்குதான். நம்ம கூட சொல்லியிருந்தோம் இல்லையா ஜப்பான் போகிறாங்கன்னு. ஜப்பான் போகிறாங்க, பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஷூட் வந்து சென்னையில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹைதராபாத், கடைசியாக தான் ஜப்பான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ கிடச்சிருக்க அப்டேட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த படம் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய தலை பொங்கலாக இருக்க போகுது. இந்த படத்துலேருந்து வேறு எந்த ஒரு அப்டேட்டும் வரல. 3 கேரக்டருமே தலை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து அஃபிஷியல் நியூஸ் இல்லை. அப்படி ஒரு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ தலை ஃபேன்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தலையோட அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும்போது நம்ம சேனலில் லைவ் போடுவோம், பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம்.